உணர்ந்து தற்பரமாய் உரைக்க கோசரமாய் உயிர்க்குயிரான சாகரமாய் இணங்கு சிற்பரமாய் அணுக்கடாபரமாய் ஏகமாகிய பராபரமாய் வணங்கைகபரமாய் கிளைத்த 100 முகம்மது நலவில கொளிகொளிக்கும் குணங்குடி வாழும் முஹையத்தீனாமென் குருபதம் சிரத்தின் மேற்கொள்வாம். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனது இதயமானது மான்களுக்கு புல்வெளியாகவும் துறவைகளுக்கு மடாலயமாகவும் சிற்பங்களுக்கு கோவிலாகவும் புனித பயணிகளுக்கு காபாவாகவும் உள்ளது. எனது இதயமானது மான்களுக்கு புல்வெளியாகவும் துறவிகளுக்கு மடாலயமாகவும் சிற்பங்களுக்கு கோவிலாகவும் புனித பயணிகளுக்கு காபாவாகவும் உள்ளது. இது தௌராத்திற்கும் குர்ஆனுக்குமான மேசை. இதன் வாகனங்கள் செல்லும் வழியெங்கும் அன்பையே போதிக்கின்றன. அன்பே என் சட்டம், அன்பே என் மார்க்கம். இது முஹையத்தீன் இப்னு அரபி என்கிற 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய சூஃபி ஷைகுல் அக்பர், அதாவது குருமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று போற்றப்பட்ட முஹையத்தீன் இப்னு அரபி என்கிற ஒரு சூஃபியுடைய கவிதை. இந்த கவிதை சொல்கிற சாராம்சத்தை ஒட்டிய தமிழ் மரபின், தமிழ் வாழ்வின், தமிழ் இஸ்லாமிய மெய்யியல் கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு நூலாகத்தான் இந்த 100 நாளா நூரை முழுவதுமாக எழுதியிருக்கிறேன். பொதுவாக ரமலான் மாதம் என்றால், இப்போ நம்ம தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகங்களும், எல்லா மத நம்பிக்கையாளர்களும், எல்லா மத பின்பற்றாளர்களும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ தற்செயலாக ஒரு மனிதன் கிறிஸ்துவனாகவோ அல்லது முஸ்லீமாகவோ அல்லது இந்து சமயத்தின் சில நம்பிக்கை கொண்டவனாகவோ அப்படிப்பட்ட தாய் தந்தைகளுக்கு பிறந்ததாலேயே அவன் அதே நம்பிக்கைகளை ஃபாலோ செய்து கொண்டு பின்பற்றி கொண்டு ஐ எம் எ ப்ரவுட் கிறிஸ்டியன், ஐ எம் எ ப்ரவுட் முஸ்லீம், ஐ எம் எ ப்ரவுட் ஹிந்து என்று பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறான். இது மிகவும் துயரமான ஒரு சூழல், மிக மிக துயரமான பாவமாக இருக்குது. இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது சமய ஒப்பீட்டு சிந்தனை என்கிறது சமீப காலத்தில் மிக பிரபலமாக, மிக உன்னிப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு சித்தாந்தம். அதாவது ஒருவன் தன்னுடைய தாய் தந்தைகள் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த தாய் தந்தைகளுக்கு பிறந்ததால் மட்டுமே குறிப்பிட்ட ஒரு மதத்தை பின்பற்றுவதும் அதன் மூலமாக பெருமை கொள்வதும் அறிவார்ந்த நவீன சமூகத்துக்கு உகந்த ஒரு செயல் அல்ல. ஒருவன் தான் எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் பிற நம்பிக்கைகளை ஆராய வேண்டும். பிற சமய சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை கற்று தெரிய வேண்டும். கற்று தெரிந்து கொள்ளாமல் பிற மதத்தில் உள்ள நம்பிக்கைகளை, கோட்பாடுகளை உணர்ந்து கொள்ளாமல் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, தான் சார்ந்திருக்கும் மதத்தை போற்றி புகழ்ந்து பாடுவது, அதன் மூலம் பெருமை கொள்வது என்பது மிகவும் ஒரு துயரமான அறிவு சீர்கேடாகும். இப்படிப்பட்ட சூழலிலிருந்து வெளிவந்து எல்லா மனிதர்களும் ஆக்கப்பூர்வமாக பிற சமய நம்பிக்கைகளை உணர்ந்து கொண்டு பிற சமய கோட்பாடுகளை தெரிந்து கொண்டு அதில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதுதான் நாகரிக சமுதாயத்திற்கு உகந்த ஒரு செயலாக இருக்கும். இந்த அடிப்படையில் நம் கவிஞர் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர் உருவாக்கிய முழுமை அறிவு என்கிற ஒரு அமைப்பின் சார்பாக இஸ்லாமிய மெய்யியல் வகுப்புகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்தியூர் அருகிலுள்ள வெள்ளிமலை என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு இயற்கை சூழலில் தொலைபேசி இணைப்பு கிடைக்காத ஒரு தனித்த காடு போன்ற அமைப்பில் உள்ள ஒரு இடத்துல 3 நாட்கள் ஒரு வகுப்பு நடக்கும். இதுவரை 4 முறை 4 செஷன் நடந்திருக்கு. அதாவது 3 நாள் இன்ட்டு 4 முறை 12 நாட்கள் வகுப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு வகுப்புக்கும் 100க்கு மேற்பட்ட நண்பர்கள் உலகம் முழுவதும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகுப்பில் இஸ்லாமிய மெய்யியல் மட்டுமல்லாமல் சைவ சித்தாந்தம், புத்தம், வைணவம், கிரேக்க தத்துவங்கள், இந்து மத நம்பிக்கைகள், ஆலயக்கலை போன்ற எல்லா ஞானங்களும் கற்பிக்கப்படுகின்றன. இதில் சகல ஞானத்தையும் அறிந்து கொண்டு அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்றி செல்வதுதான் ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு உகந்த ஒரு செயலாக இருக்கும். அந்த விதத்தில் இஸ்லாமிய ஞான கோட்பாடுகளை எளிய தமிழில் இஸ்லாமிய வாழ்வியல் கூறுகளை, அதுவும் குறிப்பாக தமிழ் இஸ்லாமிய வாழ்வியல் கூறுகளை உள்ளடக்கிய ஒரு கவிதை தொகுப்பாக இந்த 100 நாளா நூல்
உருவாகி இருக்கிறது. அது குறித்து தோழர் சித்ரா சிவன் அவர்கள் அழகான ஒரு அறிமுக உரையை கொடுத்தார். இந்த கவிதைகளை வாசிக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை தேடத் தோன்றும். அந்த கவிதையை படிப்பதன் மூலமாக, அந்த குர்ஆன் வசனத்தை தேடுவதன் மூலமாக அந்த குர்ஆன் வசனத்தின் பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு சம்பவம் குறிப்பிட்டிருக்கும். அதாவது மௌலானா ரூமி ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார், யூசுஃபின் வியர்வையை கொண்டு யாக்கூபின் கண்களில் ஒளியேற்றுன்னு 2 வரி சொல்லியிருப்பார். யூசுஃபின் வியர்வையை கொண்டு யாக்கூபின் கண்களில் ஒளியேற்றுன்னு 2 வரி சொல்லியிருப்பார். அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொன்னால்தான் கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அப்போது இந்த ஒரு வரி அந்த வரலாற்றை தேட தூண்டும், அந்த வரலாற்றை உணர்ந்து கொள்ள தூண்டும். அப்படியாக இஸ்லாமிய கோட்பாடுகளை, இஸ்லாமிய மெய்யியல் கோட்பாடுகளை உணர்வதற்கு தூண்டுகோலான இருக்கும் ஒவ்வொரு கவிதையும் இந்த நூறுல் அலா நூறில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையை வாசிப்பது நிச்சயமாக இன்னொரு புதிய அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கும் எனக்குமான உறவு என்பது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக தொடரக்கூடியது. 90களில் உல்லாச ஊஞ்சல், உங்கள் ஜூனியர், கணையாளி காலகட்டத்திலேயே அம்சப்பிரியா, கனகராஜன் போன்ற பொள்ளாச்சி நண்பர்கள் மிகவும் நெருக்கமாக, சுபமங்களா, கோமல் சுவாமிநாதன் நடத்தி வந்த சுபமங்களா போன்ற இதழ்கள் இருக்கும்போதே பொள்ளாச்சி நண்பர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அநேகமாக என்னுடைய 3வது புத்தகம் இந்த அரங்கில் விமர்சனத்திற்கு வந்திருக்கிறது. இதுவரை நான் 5 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் 4 கவிதை நூல்கள், ஒரு நூல் கட்டுரை நூல். அந்த 5இல் 3 நூல்களுக்கு இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் மூலமாக அறிமுக விழா நடந்திருக்கிறது. இந்த உறவு இன்னும் நீண்ட தொடர வேண்டும். அனைவருக்கும் என் அன்பான நன்றி. சித்ரா சிவன் அவர்கள் அழகான ஒரு அறிமுகரையை கொடுத்தார். அவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். நன்றி, வணக்கம். சுருக்கமாகவும் ஆழமாகவும்